குரு பௌர்ணமி வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வந்து போகுது. ஆனால் இந்த மாதத்துக்கான பௌர்ணமிக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். குரு பௌர்ணமி, புத்த பௌர்ணமி. விழிப்பு நிலைங்கிறது எல்லா உயிருக்கும் எப்போவுமே இருக்காது. வந்து வந்து போகும். ஆனால் எப்போவுமே அந்த விழிப்பு நிலையிலேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற அந்த தன்மை, அந்த கான்ஷியஸ்னஸில் எப்போவும் ஒரு அவேர்னஸோட நம்மளோட ஒரு எண்ணத்தையும் கவனித்து, நம்மளோட ஒரு வார்த்தையும் நம்மளோட செயலையும் கவனிக்கிற அந்த ஒரு தன்மை, அதுதான் குரு தன்மை. அது அப்சல்யூட் கிரேஸ் மட்டும்தான். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போரும் அப்படின்னு வயிறு ஃபுல் ஆகும்போது அந்த கடைசி மவுத்துக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கடைசி மவுத் போரும் அப்படின்னு சொல்ல வைக்கிற அந்த முழுமையான அந்த ஒரு கடைசி மவுத் சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம கிரெடிட் கொடுக்க முடியுமா? அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட அத்தனைவா சாப்பாடுக்கும் நன்றி கூறணும் இல்லையா? ஸோ குருங்கிற அந்த தன்மை வந்து அந்த கடைசி வா மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் சந்தித்த ஒரு மனிதர்கள் கொடுத்த அற்புதமான பாடங்கள், அற்புதமான உணர்வுகள், அது எல்லாமே எவ்ரிதிங் கான்ட்ரிபியூட்ஸ் டு தட் பாயிண்ட் வேர் வி கம் டு அ ஸ்டேட் ஆஃப் அவேக்கனிங் அண்ட் ஆப்ரேட் த்ரூ அவேர்னஸ் ஆல் த டைம். நன்றி மட்டும்தான் இருக்குது. டியூன் இன்டு பாசிட்டிவிசம் ஆரம்பித்து ஒரு குரு பௌர்ணமி அன்றைக்கி தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த குரு பௌர்ணமியிலேருந்து இந்த குரு பௌர்ணமி வரைக்கும் என்னையே எனக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா நான் அவள் இல்லை. பிகாஸ் எவ்ரி மொமெண்ட் ஐ ஆம் பார்ன் அண்ட் ஐ ஆம் டையிங். இட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் அந்த அவேர்னஸ், கிராட்டிடியூட் மட்டும்தாங்க. எப்போவும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே தேவை கிடையாது. எப்போவும் எல்லாருக்கும் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அந்த மனநிலையிலேயே நம்ம இருந்தால் நம்மளோட சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மற்றவங்க கிட்டேருந்து எந்த தேவையும் இல்லை. எப்போ நம்ம மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்ப்பை வந்து கட் ஆஃப் பண்ணுறோமோ அப்போவே நம்மளோட சந்தோஷம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். எப்போவும் சந்தோஷமாக இருங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க.